இதுவரை நம்ம எவ்வளவோ கேக் செஞ்சிருக்கோம். ஆனா, இவ்ளோ வித்தியாசமான நேம இதுவரைக்கும் யாருமே கேக் மேல எழுத சொல்லலங்க. இந்த கஸ்டமர் எப்ப நம்மட்ட கேக் ஆர்டர் பண்ணாலும் 2 கேக்கா தான் ஆர்டர் பண்ணுவாங்க. ஒண்ணு வந்து பர்த்டே பேபி கட் பண்றதுக்குன்னு சொல்லி ஆர்டர் பண்ணுவாங்க. இன்னொன்னு மத்த எல்லாரும் சேர்ந்து கட் பண்ணி சாப்பிடுறதுக்குன்னு சொல்லி ஆர்டர் பண்ணுவாங்க. இந்த 2 கேக்கும் 1/2 கேஜில ரசமலாய் கேக் தாங்க. ஒரு கேக் மட்டும் தான் நேம் எழுத சொல்லியிருந்தாங்க கட் பண்றதுக்காக. அதனால நான் அந்த கேக்க மட்டும் ரொம்ப டெக்கரேட் பண்ணி அழகா எடுத்துட்டேன். நேம் தான் முதல்ல அப்படி எழுதலாமா, இப்படி எழுதலாமான்னு சொல்லி அவங்களே கன்ஃப்யூஸ்டா இருந்தாங்க. கடைசியில காட்ஸ் சைல்டு அப்படி சொல்லி போட்டுருங்கன்னு சொன்னாங்க. எனக்கு இந்த நேம் உண்மையிலேயே ரொம்ப வித்தியாசமா தான் இருந்துச்சு. அதே மாரி நம்ம கேக்ல என்னதான் கிரீம் டெக்கரேஷன் குடுத்தாலும், அந்த ஆர்டிபிஷியல் ஃப்ளவர், அந்த கோல்டு பால்ஸ், பட்டர்ஃப்ளைலாம் வைக்கும்போது கேக்கோட லுக்கே ரொம்பவே அழகா மாறிருது. 2வது கேக் சும்மா கட் பண்ணி சாப்பிடுறதுக்குங்கனால, அவங்க வந்து நேமும் எழுத சொல்லல. பெருசா டிசைனும் வேண்டாம். சும்மா கட் பண்ணி சாப்பிடுறதுக்கு தானே சொன்னாங்க. அதனால நான் எல்லாமே வந்து சிம்பிள் டிசைன் குடுத்துட்டு, கனாஷ் கொஞ்சம் இருந்துச்சு. கனாஷ வச்சு ஹார்ட் ஷேப்ல வரைஞ்சு எடுத்துக்கிட்டேன். இதுவுமே பார்க்கறதுக்கு ரொம்ப கியூட்டா அழகா இருந்துச்சு. இந்த 2 கேக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, மறக்காம இந்த வீடியோவ லைக் பண்ணிருங்க.